ஏழ்மையான மக்களின் அவருடைய ஒரே ஒரு உதாரணம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாம் 10 வருஷமாக 5 வருஷமாக தண்ணி வற்றாத நிற்கிது. இன்றைக்கி அதனால் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சனை, ஊற்று நீர் பிரச்சனையெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு அடிப்படை காரணமே அருமையான எடப்பாடியார் போட்ட நல்ல திட்டம். இப்போ நான் ஆட்டோவில் வரும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறேன், அம்மாவுடைய உணவகம் வந்து எங்களுக்கு பெரிய திட்டம்ங்க. காலையில் நாங்கள் அதிகாலையில் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் சமையல் பண்ணலாம், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய அம்மா உணவகங்கள் இருந்துச்சு, அது எங்களுக்கு பயன்பாடாக இருந்துச்சு. இன்றைக்கி அது இந்த இழுத்து மூடிட்டாங்க. தாலிக்கு தங்கம்ன்றது நல்ல திட்டம். இன்றைக்கி ஒருத்தர் 8 கிராம் கொடுத்தாரு அண்ணன். இன்றைக்கி 8 கிராம்னா ஒரு பவுன் 1 லட்ச ரூபா. இன்றைக்கி அதை கொடுத்த குடும்பம் பூரா அண்ணனை வாழ்த்துது. அதனால் வருங்காலத்தில் அண்ணன் தான் வரணும். இன்றைக்கி வந்திருக்க எது புதுசாக வர்றவெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் கட்சி நாற்றாங்கால் உருவாக்கக்கூடிய இயக்கம். இங்கேருந்து போனவன் தான் எல்லா கட்சியிலும் இருக்கான். நீங்கள் பிஜேபியோட தலைவர் எங்கள் கட்சிக்காரர் தான். அடுத்ததாக நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே, நான் சொல்லக்கூடிய ஏழ்மையானவனுடைய தலைவர், ஏழ்மையான மக்களுடைய எண்ணங்களை பரிசீலனை பண்ணி அதற்கான திட்டங்களை வகுத்த தலைவர் அருமையான எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.